மலை சூப்பரா இருக்குடி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? நீ இவ்வளோ நல்லா மெஹந்தி போடுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. அவ்வளோ சூப்பரா போட்டிருக்க. கண்டிப்பா இது சஞ்சய் கிட்ட காட்டியே ஆகணும். நான் வேணா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடவா? சரிடி. ஏடி மலர், உண்மையை சொல்லு, எப்படி நீ கத்துக்கிட்ட? ஏடி அதான்டி எங்க அக்கா அடிக்கடி போடுறத பார்த்து பார்த்தாண்டி நான் கத்துக்கிட்டேன். எனக்கே இந்த மாதிரி போடணும் தான் ரொம்ப ஆசை. ஏடி இப்ப இததாண்டி பிசினஸா எல்லாரும் பண்றாங்க. மெஹந்தி போட்டு கொடுத்தாலே ஒரு மெஹந்திக்கே 2000 ரூபாய் வாங்குறாங்க தெரியுமா? எனக்கு போடலாம்னு ஆசைதான். யாராச்சும் தெரிஞ்சவங்க கூப்பிட்டாதான் நான் போவேன். நீ இதை பார்ட் டைமா பண்ணு, உனக்கு நல்ல காசு கிடைக்கும். பார்க்கலாம் பார்க்கலாம். என்னம்மா மெஹந்தி போட்டாச்சா? போட்டாச்சு ஆண்டி, நீங்களே பாருங்க. மெஹந்தி சூப்பரா இருக்கு. மலர் நீ போட்டதா? இவ்ளோ அருமையா போட்டிருக்க. அதுவும் பொண்ணு மாப்பிள்ள மாலை மாத்திக்கிற மாதிரி எவ்ளோ அழகா போட்டிருக்க. ஆமா ஆண்டி, இதாண்டி ட்ரெண்ட். இப்போ மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா மாப்பிள்ள பொண்ணு மாலை மாத்திக்கிற மாதிரி போட்டோம்னா சூப்பரா இருக்கும் ஆண்டி. இந்த மாடல் இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல். வாவ் சூப்பர் மலர், நீ பரவாயில்ல, ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட. தேங்க்ஸ் ஆண்டி. சரிம்மா, நைட்டு சாப்பாடு எங்க வீட்ல தான், சாப்பிட்டு தான் நீ போற சரியா? ஆண்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆண்டி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஆண்டி. பாரு சௌமி, உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானே, அவளை இங்க இருந்து சாப்பிட்டு போ சொல்லு. மலர், எங்க அம்மா தான் சொல்றாங்கல்ல இன்னைக்கு இங்க இருந்து சாப்பிட்டு போ சரியா? ஆண்டி கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சரியா? சரி சௌமி, நான் இங்க டின்னர் முடிச்சிட்டே நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி சரி. அம்மா அம்மா எங்க இருக்கீங்கம்மா? அம்மா, சின்னவ கத்திட்டு இருக்கா. சரி சௌமி, மலர் நீங்க இங்க இருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். அவ வர கத்திட்டு கிடக்கா, என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஏடி என்னடி கத்திக்கிட்டே கிடக்க? எங்கம்மா போன? சீக்கிரம் வாமா. ஏடி அங்க போடி, சௌமி கையில மெஹந்தி போட்டிருக்கா, போய் பாரு. சரிம்மா. ஏடி யூனிஃபார்ம் மாத்திட்டு போ, கலர் ட்ரெஸ் போட்டுக்கோ, யூனிஃபார்ம் முக்கி வை, துவைக்கணும். சரி சரி. என்ன சௌமி, உன் தங்கச்சி வந்துட்டா போல? ஆமா அப்படித்தான் தெரியுது. என் கையில போட்டிருக்க மெஹந்தியை பார்த்து என்ன சொல்ல போறான்னு பாரு. ஹாய் மலர் அக்கா, எப்போ வந்தீங்க? சுசி, நான் மார்னிங்கே வந்துட்டேன். ஓகேக்கா. அம்மா நீங்க தான் மெஹந்தி போட்டு விட்டீங்களாம்ல எங்க அக்காவுக்கு, எங்க பாப்போம். பாரு பாரு. வாவ் சூப்பரா போட்டிருக்காங்க. மலர் அக்கா எனக்கும் இந்த மாதிரி போட்டு விடுங்கக்கா. அவ என் ஃப்ரெண்டு, அவ எனக்கு மட்டும் தான் போட்டு விடுவா. ப்ளீஸ் மலர் அக்கா எனக்கும் போட்டு விடுங்கக்கா. சரி சுசி, நான் நாளைக்கு வருவேன், நாளைக்கு வந்து உனக்கு போட்டு விடுறேன் சரியா? ஓகேக்கா. சரி பிள்ளைகளா, வாங்க சாப்பிடுவோம். சௌமி நீ இங்கே இரு, உனக்கு சாப்பாடு நான் எடுத்துட்டு வரேன், உனக்கு ஊட்டி விடுறேன் சரியா? சரிம்மா. எம்மா அவளுக்கு மட்டும் ஊட்டி விடுறீங்க, எனக்கு? ஏடி அவ கையில மெஹந்தி போட்டிருக்காளடி, அவ எப்படி சாப்பிட முடியும்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவளை கூட்டி விடுவோம் சரியா? போங்கம்மா. சரி சரி வா மலர், நம்ம போய் சாப்பிடுவோம். அவ சௌமி இங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சரியா? ஓகே ஆண்டி. இந்த மருதாணிய சஞ்சய்க்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். பார்த்துட்டு வாவ் சூப்பர் அப்படி இப்படின்னு ஒரே புகழ்ந்து தள்ள போறான். இன்னும் 2 நாள் தான், கடகடன்னு ஓடிடும். இந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சுசிலா கூட அடிக்கடி சண்டை போடுவேன், அந்த சண்டையெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்ன செய்ய, பொண்ணா பிறந்தா இப்படித்தான் புகுந்து வீட்டுக்கு போய்தான் ஆகணும். ராபர்ட், திடீர்னு கிளம்புன்னு சொல்லிட்டீங்க, எங்க போறோம்? நம்ம எப்பவும் சொன்னதுதான், நாளைக்கு சௌமிக்கு நிச்சயதார்த்தம்ல, அதனால நம்ம இன்னைக்கு அவளுக்கு நகை எடுக்க போறோம். நானே மறந்துட்டேன், எப்படி மறந்தனே தெரியல. நல்ல வேலை ராபர்ட், நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்க. எந்த கடைக்கு ராபர்ட் போறோம்? அதான் தெரியல, 2-3 கடை சொல்லியிருக்காங்க, எந்த கடைக்கு போறோம்னு தெரியல, பாப்போம். ராபர்ட், இங்க உள்ளவங்ககிட்டலாம் நான் கேட்டு பார்த்ததுல சாய் ஜுவல்லரிங்கிற ஷாப் ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேமஸான கடைன்னு சொன்னாங்க. அங்க போலாமா? சரி சரி, அங்கே போவோம். கடை பேர் என்ன சொன்ன? சாய் ஜுவல்லரி. அட்ரஸ் மேப்ல போட்டு பார்த்தா ராபர்ட் தெரிஞ்சிரும். சரி மேப்லயே போட்டு பாப்போம். மேரி, கடை வந்துட்டு பாரு, அந்த போட்டு பாரு சாய் ஜுவல்லரின்னு, அங்க அந்த கடை தான். சரி ராபர்ட், அப்ப நான் இறங்கிக்கிறேன், நீங்க காரை பார்க் பண்ணிட்டு வாங்க. ஓகேமா. வாங்க சார் வாங்க. என்ன பாக்குறீங்க? மேரி, என்ன எடுக்கலாம்? நெக்லஸ் எடுக்கலாமா, இல்ல கம்மல், இல்லனா பிரேஸ்லெட், இல்ல மோதிரம், அந்த மாதிரி எதுவும் எடுக்குமா? ராபர்ட், நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, மொத்தமாவே செட்டா எடுத்துடலாம் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்றியா? சரி கேட்டு பாப்போம். சார் மொத்தமாவே எடுக்க போறோம். சரி சார், கீழே வந்து நெக்லஸ் எல்லாமே இருக்கு, கம்மல், மோதிரம், பிரேஸ்லெட் எல்லாமே மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு சார். அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் மேல போய் பார்த்துட்டு வந்துடுறோம், பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கீழே எடுத்துக்கிறோம். ஓகே சார். லிஃப்ட் இருக்கு சார், லிஃப்ட்லயே போயிருங்க. சரி சார், தேங்க்யூ. இங்க எந்த ஸ்டாஃப் எங்க? சித்ரா, சித்ரா. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, எங்க போயிருந்தீங்க? சார் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் சார். சரி சரி, ஓகே ஓகே. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க இப்ப கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வருவாங்க. எல்லா செயினையும் எடுத்து வைங்க, இப்ப பார்க்க வருவாங்க. ஓகே சார். நீங்க மட்டும் கஸ்டமர் வர டைம்ல அங்கிட்டு போட இங்கிட்டு போடன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, பாத்துக்கோங்க. அவங்க நல்லா கவனிக்கணும், ஓகேவா?
சரி சார். புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். பொறுமையா எடுத்து காட்டுங்க, சரியா? சரி ஓகே சார். சரி சரி, போய் பாருங்க. சித்ரா, அந்த கஸ்டமர் கீழே வராங்க, நீ எல்லா நகையும் எடுத்து வை, சரியா? சரி சார். என்ன சார், மேல எல்லா பொருளும் பார்த்தாச்சா? எல்லாமே பார்த்தாச்சு. கீழே தான் பில் போடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே நெக்லஸ் பார்த்துட்டு அப்படியே சேர்த்து பில் போட்டலாம்னு நினைச்சோம். சரி சார், கீழே நெக்லஸ் எல்லாமே இவங்க காட்டுவாங்க. இவங்க கிட்ட கேளுங்க, இவங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல எல்லா மாடலும் எடுத்து காட்டுவாங்க. சரி சார், நாங்க பாத்துக்கிறோம். சித்ரா, கஸ்டமர் என்ன டிசைன்ல கேட்காங்களோ அதெல்லாம் எடுத்து காமிங்க, சரியா? சரி சார். நீங்க பாருங்க. மேடம், உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்? ஒரு லாங் செயின் ஒன்னு பார்க்கணும். ஓ அப்படியா, நான் டிசைன்லாம் காட்டுறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சரிம்மா காட்டு. மேடம், இது எல்லாமே நியூ கலெக்ஷன் மேடம், இப்பதான் வந்திருக்கு. ஓஹோ அப்படியா, சரி சரி. கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரா தான் இருக்கு. கொஞ்சம் வேற மாதிரி டிசைன்ஸ்லாம், ஒரு லாங் செயினா ஒன்று, இது நல்லா ஓகே தான், பட் இதை விட கொஞ்சம் பெட்டரா ஒன்று வேணும். மேடம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உள்ள எதுவும் கலெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துக்க சொல்லுங்க, எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. இந்த ஒரு 2 நிமிஷம் மேம், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மேரி, நீ கொஞ்ச நேரம் வேணா உட்காரு, உனக்கு ரொம்ப நேரம் கால் வலிக்கும்ல நின்றுகிட்டே இருக்க போய். இருக்கட்டும் ராபர்ட், எனக்கு ஒன்றும் கால்லாம் வலிக்கல. இருக்கட்டும், நம்ம சீக்கிரமா பார்த்துட்டு கிளம்பலாம். சரி மேரி. மேடம், இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பார்க்க சூப்பரா இருக்கு. ராபர்ட், இதே வாங்கிடலாமா? எனக்கு பிடிச்சிருக்கு மேரி, இதே வாங்கிடலாம். அப்போ சரி சார், இதே பில் போட சொல்லிடுறேன். ஓகே மேம், அதே சொல்லிருங்க. சார், இந்த நகையை தான் வாங்க போறேன்னாங்க சார். சரி ஓகே, இதை நான் பில் போட்டு கொடுத்துட்றேன். ஓகே சார். சரி, எப்படியோ இன்னைக்கு ஒரு கஸ்டமரை நல்லபடியா அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. மேனேஜர் சார் இன்னைக்காவது நம்மளை பாராட்டுவாருன்னு நினைக்கேன். எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு இந்த மனுஷன். சரி எப்பா, சரி ஒரு வழியா வேலை முடிஞ்சது. சரி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது.